அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருத்தணி அருகே அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் 4 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து திருத்தணி அங்கு போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கேச்சிகண்டகை என்ற பகுதியில் நேற்று அரசு பேருந்தின் மீது அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி மோதிய விபத்தில் அம்மையார் குப்பர் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த நிலையில் மற்ற 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்து அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு இறந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் ஒரு குடும்பத்திற்கு 3 லட்சம் என 4 குடும்பத்திற்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்கப்பட்டது. இன்று அந்த நிவாரணத்தை வழங்க மாவட்ட கலெக்டர் மற்றும் அமைச்சர் நாசர் ஆகியோர் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு குடும்பத்தினரை சந்தித்து நிவாரணம் வழங்க வந்தனர். ஆனால் அவர்கள் அதை வாங்க மறுத்து இறந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலையும் நிவாரணம் உயர்த்தி தர வேண்டும் என்று தொடர்ந்து வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதனை தொடர்ந்து மாவட்ட கலெக்டர் மற்றும் அமைச்சர் இறந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த பின்னர் அதை வழங்கி சென்றனர். அதனைத் தொடர்ந்து அம்மையார் குப்பர் கிராமத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் அரசு பொது மருத்துவமனை முற்றுகையிட்டு தமிழக அரசு உடனடியாக இறந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலையும் அதே போல் நிவாரணம் உயர்த்தி தர வேண்டும் என்பது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய் கோட்டாட்சியர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை கைவிடாததால் போலீசார் அவர்களை கைது செய்து பேருந்தில் அழைத்து சென்றுள்ள சம்பவம் அந்த பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்.